வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணும் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர குரும் பிரணதோஸ்மி முதாம்யகம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர குரும் பிரணதோஸ்மி முதாம்யகம். அவ்யாஜ கருணாமூர்த்தி ஜனார்த்தி தத்பர நிவாரணம் ஜனஹிதம் ஜனகல்யாணகாரணம் தஸ்மை ஸ்ரீ ஜெயேந்திர குரவே நம. நம்ம அங்கள்லாம் ஆதி காலத்திலேருந்தே சுவாமி உண்டியல்னு ஒன்று உண்டு. திருப்பதிக்குன்னு ஒரு சின்ன உண்டியல் வச்சிருப்பா, குலதெய்வத்துக்குன்னு உண்டியல் வச்சிருப்பா, பழனி வைத்தீஸ்வரன் கோயில் இதுக்கெல்லாம் ஒரு உண்டியல் ஒன்று வச்சிருப்பா, சுவாமி இடத்துல அந்த உண்டியல் வச்சிருப்பா. அப்பப்போ ஏதான ஒரு பிரார்த்தனை இருந்ததுன்னா அதில் ஒரு பணம் போடுவா, ஒரு வேண்டிண்டு ஒரு பணம் போடுவா. ஒரு சிரமம் வரும்போது வேண்டிண்டு எசைஞ்சு முடிஞ்சு வைக்கிறதுன்னு ஒரு மஞ்ச துணியில பணத்தை வச்சு முடிஞ்சு அதையும் அதில் வைப்பா. இந்த பணம் அப்பப்போ சேர்ந்துட்டே வரும். அதை எடுத்துன்னு போய் அதுக்கப்புறம் சுவாமிக்கு எதானே பண்றதா இருந்தா பண்ணுவா. அந்த கோயிலுக்கு திருப்பதியில உண்டியல்ல போட்டு வரதுனா போட்டு வருவா. இப்படி ஒவ்வொரு ஆத்துலையும் அந்த காலத்துல பழக்கம் உண்டு. எங்க ஆத்துல அந்த மாதிரி எங்க குலதெய்வம் கோவிலுக்காக ஒரு உண்டியல் உண்டு. எங்க அப்பா அதுல அப்பப்போ பணம் போட்டுட்டே வருவார். அவர் வெளியூர்லாம் உத்தியோகத்தில் இருந்தப்போ எந்தெந்த ஊர்ல இருக்காரோ அந்தந்த ஊர்ல எல்லாம் ஏதான ஒரு காரியங்கள் ஏதான பண்ணணும்னா சுவாமிய வேண்டிட்டு அதுல பணத்தை போட்டு வைப்பார். அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு வந்து அந்த கோயிலுக்கு ஏதான பண்றது அப்படின்னு பழக்கம் வச்சிருந்தார். அப்படி ஒரு தடவை கொஞ்சம் நிறைய பணம் சேர்ந்திருந்தது. சுவாமிக்கு எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி ஒரு கைங்கரியம் பண்ணலாம், மாந்திரையானுக்கு அமரநாத சுவாமிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோஜனை பண்ணார். ஆத்துல அம்மா குழந்தைகள் இவாள்லாம் கேட்டார். அப்போ மகாபெரிவா யாத்திரையா லால்குடிக்கு வந்தது. லால்குடிக்கு பெரியவா வந்திருக்கான்னு உடனே தரிசனத்துக்காக அங்கே இருந்து குடும்பத்தோட இங்க எல்லாரும் வந்து மகாபெரிவா தரிசனத்துக்கு வந்திருந்தா. பூஜை எல்லாம் ஆகி பெரியவா தரிசனம் கொடுக்கும்போது போய் நமஸ்காரம் பண்ணி அப்பா வந்து இந்த மாதிரி மாந்தர் கோயிலுக்காக உண்டியல்ல கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன், பெரியவா பிரசாதம் கொடுக்கும்போது அப்பா போய் நமஸ்காரம் பண்ணி விஷயத்த இந்த மாதிரி சொன்னா, நான் வந்து மாந்தர் கோயிலுக்காக ஏதோ சொல்பம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன், மாந்தர் கோயிலுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ண நினைக்கிறேன், எப்படி பண்றது என்னன்னு தெரியல. ஒரு யோஜனை எனக்கு என்ன தோணித்துன்னா, அம்பாளுக்கு பாலாம்பாளுக்கு ஏதான பண்ணணும், எங்களுக்கெல்லாம் அம்பாள்கிட்ட இன்னும் ஈடுபாடு ஜாஸ்தி, அதனால அம்பாளுக்கு ஏதான பண்ணணும். அகிலாண்டேஸ்வரிக்கு தாடங்கம் இருக்காப்ல, அம்பாளுக்கு தாடங்கம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா. பெரியவா உடனே வேண்டாம் அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் அவளே சொன்னா, அகிலாண்டேஸ்வரி ஒத்திக்கு தான் இந்த தாடங்கத்தினுடைய சிறப்பு அவளுக்கு தான். அவளுக்கு தான் ஆதியாச்சாரியால் தாடங்கம் பண்ணி ஸ்ரீ சக்கரம் சிவசக்கரம் ரெண்டையும் அம்பாளுக்கு 2 தாடங்கமா போட்டிருக்கா. சக்தி மிக்கது அது. சாதாரணமா சுவாமி நகைகள்ல ஏதான ஒரு சிரமம் இருந்ததுன்னா அதை சாதாரணமா எடுத்து ஆசாரிட்ட கொடுத்து அதை சரி பண்ணி போட்டுடலாம். ஆனா தாடங்கம் அப்படி இல்லை. அதுல சக்தி இருக்கிறதுனால அந்த சக்தியை கிரகிச்சுண்டு சுவாமிக்கு எப்படி கும்பாபிஷேகம் பண்றோமோ அது மாதிரி அந்த தாடங்கத்துக்கும் அபிஷேகம் பண்ணி தான் மறுபடியும் அந்த சக்தியை ஏத்துறது. அவ்வளவு விசேஷமானது தாடங்கம்.
அது அகிலாண்டேஸ்வரிக்கு தான் ரொம்ப விசேஷம். அதனால நாடங்க வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணலாம்? அப்பா மகாபிரிவா சொன்னா சிரிச்சுண்டே, அம்பாளுக்கு கோவில்ல சுத்தி இந்த நந்தி எல்லாம் வச்சிருப்பா. பல கோயில்ல அந்த நந்தி எல்லாம் சிதிலம் ஆயிடுறது. அதே தானே பண்றியா அப்படின்னு கேட்டுட்டு, ஆனா அதுல உனக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்காது. நான் நந்தியில போய் என்னத்த பண்றது? அம்பாளுக்கு ஏதான பண்ணணும், அம்பாளை சமீபிச்சு ஏதான செய்யணும்னு ஆசைப்படுவ நீ அப்படின்னா, அம்பாளுக்கு தங்க கவச்சம் இருக்கா அப்படின்னு கேட்டா எங்க அப்பாவுக்கு ஒரு பயம் வந்துடுத்து. ஏன்னா அம்பாளுக்கு தங்க கவச்சம் பண்ற அளவுக்கு தங்கிட்ட திரவிய பலம் இருக்கணுமே அப்படின்னு. இல்ல தங்க கவச்சம் இல்லை அப்படின்னா, ஆனா அதுக்கும் நிறைய செலவாகும் அப்படின்னு அப்பா மனசுல என்ன ஓடித்தோ அதை உடனே பெரியவா சொன்ன. ஆமா, எங்கிட்ட ஏதோ சொல்பம் தான் இருக்கு. அடுத்த கேள்வி கேட்டா மகாபிரிவா, அம்பாளுக்கு வெள்ளி கவச்சம் இருக்கா அப்படின்னு கேட்டா. கவச்சம் இருக்கு, வெள்ளி கவச்சம் இருக்கு. விசேஷ நாட்கள்ல வெள்ளி கவச்சம் சுவாமிக்கும் சாத்துறது, அம்பாளுக்கும் சாத்துவா, பிள்ளையாருக்கு இருக்கு அப்படின்னு அப்பா சொன்னான். ஓ, அப்போ அந்த வெள்ளி கவச்சத்துல ஸ்வர்ணம் பூசி அதை சாத்தலாமே, செய்யலாம். அப்பா பெரிவா சொன்னா, மகாபிரிவா, ஸ்வர்ணம் பூசி சாத்துறதுன்னா நீ கவச்சத்துக்கு மேல் பக்கம் சாத்தலான்னு பாக்குறியா? கூடாது. கவச்சத்துக்கு உள்பக்கம் ஸ்வர்ணத்தை தடவணும். அந்த ஸ்வர்ணம் அம்பாள் மேல பட்டுண்டே இருக்கணும். அம்பாளுக்கு அந்த ஸ்வர்ணம் பட 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 நமக்கெல்லாம் ஸ்ரேயஸ். நம்ம பார்த்து அழகா இருக்கு, மற்றவாழ்லாம் பார்த்து ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு அலங்காரம் அப்படின்னு நினைக்கிறத விட, அம்பாள் மேல எப்பயும் நம்மளுடைய ஸ்வர்ணம் பட்டுண்டே இருக்கணும். அதனால அந்த வெள்ளி கவச்சத்துக்கு உள்பக்கம் ஸ்வர்ணத்தை பூசி அந்த ஸ்வர்ணம் அம்பாள் மேல எப்பயும் பட்டு இருக்காப்புல ஏற்பாடு பண்ணு அப்படின்னு பெரியவா அந்த பாலாம்பாளை ஸ்வர்ண பாலாம்பாளா பண்ண. அதுக்கப்புறம் அப்பாவே அதை பண்ணி பூர்த்தி பண்ணினான். அதே மாதிரி காஞ்சி காமாட்சி அம்பாளுக்கு காசி மாலை பண்ணணும், ஸ்வர்ண காசி மாலை பண்ணணும் அப்படின்னு அங்க ஒரு கமிட்டி போட்டு பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணினான். அப்போ பெரிவாட்ட மகாபெரிவாட்ட அந்த கமிட்டிக்காரெல்லாம் காசி மாலை ஒன்றும் பெரிவா அனுகிரகம் பண்ணணும், அம்பாளுக்கு காசி மாலை போடணும். இவா கேட்டா, எப்படி காசி மாலை பண்ண போறேன்? சங்கிலி இருக்கும், சங்கிலியில சின்ன சின்னதாக காசிகள் இருக்கும், சாதாரணமாக எல்லாரும் போட்டுக்கிறாங்கள, காசி மாலையா பண்ணி அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்றது அப்படின்னா பெரியவா சொன்னா, இல்லை அம்பாளுக்கு காசி மாலை பண்றதா இருந்தா ஒரு காசு ஒரு பவுனுக்கு பண்ணணும். ஒரு காசு அது மட்டும் இல்ல, லலிதா சஹஸ்ரநாமத்துல அம்பாளுக்கு 1008 நாமா இருக்கு. ஒவ்வொரு காசுலையும் ஒரு நாமா எழுதிக்கணும். அப்படி 1008 காசு, ஒரு காசு ஒரு பவுன், 1008 பவுன். ஸ்ரீமாத்ரே நமஹா முதல் காசு, ஸ்ரீ மகாராஜ்யே நமஹா அடுத்த காசு. இப்படி காசு மாலை பண்ண முடியுமா? அப்படி பண்ணி அம்பாளுக்கு சாத்தணும் அப்படின்னு சொல்லி பெரியவா அனுகிரகம் பண்ணா நாங்க பண்றோம். அதுக்கு பெரியவாளே ஒரு யோஜனையை சொல்லி கொடுத்தார். யாரோ ஒரு பணக்காரால போய் கேட்டோம்னா 10 பவுன் கொடுத்தா, 20 பவுன் கொடுத்தா, எல்லாம் சேர்த்து நாங்க 1008 பவுன் சேர்த்துட்டோம். அப்படி பண்ணக்கூடாது. காமாட்சியினுடைய பக்தா நிறைய பேர் இருக்கா.
ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு பவுன் வரணும், அப்படி ஏற்பாடு பண்ணணும். ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து ஒவ்வொரு பவுன், ஒவ்வொரு நாமாவளி, அது காசி மாலையா அம்பாளுடைய சரீரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னான். அப்படியே பெரியவா ஆக்ஞா பிரகாரம் பண்றது சொல்லி ஏற்பாடு பண்ணினா, பெரியவா அனுக்கிரகம் இருக்கும்போது என்ன வந்தது? அதுவும் காஞ்சி காமாட்சிக்கு கேட்கணுமா? வா 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 நிறைய பேர் வா குடும்பத்திலேருந்து ஒரு பவுன் கொடுத்தா காசி மாலை தயாராச்சு. அப்படி வரிசையா இருக்கும். ஒரு 7-8 வருஷ காசி மாலை. அதை தயார் பண்ணி ஒவ்வொரு காசிலையும் அம்பாளுடைய நாமாக்கள் எழுதி அதை எடுத்துன்னு வந்து மகாபெரிவாட்ட காமிக்கிறதுக்காக கொண்டு வந்து பெரியவாளுக்கு முன்னாடி வச்சான். வச்ச உடனே பெரியவா அதை அப்படி பார்த்துட்டு மெல்ல ஒரு மாலை அப்படி தூக்கி கையால் அப்படி பார்த்த உடனே அப்படியே அதை அப்படி கைட்டு அப்படி பார்க்குறா. வாழெல்லாம் பார்க்குறா. அப்படி அந்த வாழையும் அப்படி பார்க்குறா. மறுபடியும் கீழே வச்சுட்டான். உங்களுக்கு தெரியும், முதல் வரிசை கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதுக்கு அடுத்த வரிசை இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுக்கு அடுத்த வரிசை இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்படி ஒரு வரிசையா எடுத்து மெதுவா எடுக்கிறா. அதை மெதுவா பார்க்கறா. மறுபடியும் கீழே வைக்கிறா. அடுத்த வரிசை எடுக்கிறா, பார்க்கறா, மெதுவா கீழே வைக்கிறா. வரிசையா இருக்கு, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நாங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கவாளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா பெரியவா இவா முகத்தையும் பார்க்கறா, இதையும் பார்க்கறா. ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு. ஏன் பெரியவா ஒன்றுமே சொல்லாம அதையே பார்த்துட்டு இருக்காளே. அதுக்கப்புறம் அந்த காசு மாலை எல்லாத்தையும் வரிசையா வச்சிருந்த காசு மாலைய ஒரு ட்ரே மாதிரி, ஒரு அட்டை மாதிரி, அந்த தங்க வப்பாடை அந்த ஒரு இது வச்சிருக்கா. அதை அப்படியே தூக்கினா, மெதுவா தூக்கி பார்க்கறா. மறுபடியும் எல்லாரையும் பார்க்கறா. என்னன்னு புரியல. கீழே வச்சுட்டு, ஏண்டா இது இவ்வளவு வெயிட் இருக்கே, இவ்வளவு வெயிட், அம்பாளுக்கு இந்த பாரம் எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம பின்னாடி அதை தொட்டு பார்த்தா நரன்னு இருக்கு. அம்பாளுக்கு மேலெல்லாம் உருத்துமேடா, காமாட்சிக்கு மேல உருத்துமே. இவ்வளவையே எப்படி தாங்கிப்போ, இவ்வளவு வெயிட் வச்சா அவளுக்கு உருத்துமே. அம்மாக்கு சிரமமா இருக்காதா அப்படின்னு கேட்கிறா. பார்த்துருந்தவ எல்லாரும் கண்ணில் ஜலம் வந்துடுது. நம்ம சாதாரண காமாட்சியா பார்க்கிறோம், ஏதோ ஒரு விக்கிரகம், அதுக்குள்ள சைத்தன்யம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவ பெத்த தாயார் மாதிரி அவ ஒரு சரீரத்தோட இருக்காப்புலதான் பாக்குறா. அவளுக்கு தான் இது வலிக்குமே, சரீரத்துக்கு சிரமமா இருக்குமே. என்ன பண்றது? ஒன்னு தூக்கும் போதே வெயிட்டா இருக்கே, இவ்வளவு வெயிட் தாங்கணுமே அம்மாக்கு, இவ்வளவு சேர்த்து இவ்வளவு வெயிட்டா இருக்கே. அப்படியே யோசனை பண்ணிட்டு சொல்றா, பின்னாடி வெல்வெட் கொடுங்கோடா, அந்த வெல்வெட்ல வச்சு எல்லாத்தையும் அப்படி பொருத்தி இந்த வெல்வெட் அம்மா மேல பார்த்துட்டே இருக்கணும். அப்பதான் அவளுக்கு உறுத்தல் இல்லாம இருக்கும். அது மட்டும் இல்லாம பின்னாடி அதை தாங்கிக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணணும். அம்மாளுக்கு அழுத்தப்படாது, சிரமமா இருக்கக்கூடாது அம்மாளுக்கு. அவ்வளவு விஷயங்கள் அதுல சொல்லி அந்த மாதிரி அதை பண்ணுங்கோ அப்படின்னு சொன்ன. அதுக்கப்புறம் அதே மாதிரி வெல்வெட்டு துணியில ஒரு நீள கம்பியை வச்சு அதில் அழகா காசி மாலையெல்லாம் வச்சு அப்படியே அம்பாளுக்கு லேசா சாத்தி சிரமம் இல்லாம மறுபடியும் எடுக்கிறாப்புல அந்த ஸ்வர்ண சகசர காசி மாலை இன்னைக்கு அம்பாளுக்கு காமாட்சி கோயில்ல சாத்துறா. அப்படியே அந்த காமாட்சிய பெற்ற தாய் மாதிரி சரீரத்தோட இருக்கிறவா எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி தான் அவளை மகாபெரிவா பார்த்தா. அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு சொர்ண விஷயம் சொல்றேன். மகாபெரிவா
ஆந்திரா யாத்திரை போயிருந்தேன். சாதாரணமா ஆந்திராவில் ஹைதராபாத் சிட்டியில செகண்டராபாத்ல போய் கேம்ப் தங்குறது வழக்கம். எந்த வருஷம்? ஸ்வராஜ்யா பிரஸ்ல தங்குவா. முன்னாடி புதுப்பிரிவா பட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடி 1936 நினைக்கிறேன். அப்ப அங்க அவ தங்கி இருந்த பீரியடு. அப்ப எனக்கெல்லாம் முன்னாடி எனக்கே தெரியாது, நானே பிறக்கல. புதுப்பிரிவா பட்டத்துக்கு வந்த அப்புறம் 62 மறுபடியும் 2 பிரிவாளும் சேர்ந்து யாத்திரை போற. அந்த யாத்திரையில நாங்க இருந்தோம். புதுப்பிரிவா சந்திரமணேஸ்வர பூஜையோட மகாபிரிவா எல்லாருமே அதே ஸ்வராஜ்யா பிரஸ்ல போய் தங்கியிருக்கா. பூஜை நடக்கிறது. கொஞ்ச நாள் அங்க தங்கி இருந்து தர்ஷனம் கொடுத்துட்டு இருக்கா. அப்போ ஒரு ரூம்ல மகாபிரிவா தர்ஷனம் கொடுத்துட்டு இருக்கா. அந்த ரூமுக்கு ஒரு பக்கத்துல ஒரு 2 ரூம் தள்ளி புதுப்பிரிவா ஜெயநேச சுவாமிகள் அவா தர்ஷனம் கொடுத்துட்டு இருக்கா. அவளுக்கு முன்னாடி நிறைய ஜனங்கள் கியூலாம் நின்று இருக்கு. பெரிவாட்டையும் கியூ நின்று இருக்கு. அப்போ மகாபிரிவா என்ன அங்க ஒரே சத்தம் இறைச்சலா இருக்கே என்ன அப்படின்னு கேட்டா. நாங்க சொன்னோம், புதுப்பிரிவா அங்க தர்ஷனம் கொடுத்துருக்கா. ஜனங்கள் கியூல நின்று பிக்ஷாவந்தனம் பாத பூஜை பண்றதுக்கு என்னென்னைக்கு பண்றது நாலு இந்த விஷயங்கள்லாம் கேட்டுண்டு பெரியவாட்ட சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோம். பார்த்துட்டு கேட்டுட்டு சிரிச்சா. சிரிச்சுட்டு இதே ஸ்வராஜ்யா பிரஸுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் தனியா யாத்திரை வந்தேன். இங்க தங்கி இருந்தப்போ அப்போ மடத்துல கைங்கரியம் பண்ணின்ற ஒருத்தருடைய ஆம்டையார் ஒரு காலமாயிட்டார். மாமி விட்டு இருந்தா. மாமி கொஞ்சம் கஷ்ட காலம். பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தா. கல்யாணத்துக்கு பணம் வேணும். அதுக்காக என்கிட்ட வந்து பெரியவா தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். பொண்ணு கல்யாணம் நிச்சயம் பண்ணிவிட்டேன். எனக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணணும். செலவுக்கு ஒன்றும் வழி இல்லை, கஷ்டப்படுறேன். பெரியவா மடத்துல தான் எங்க ஆத்துக்காரர் எல்லாம் ரொம்ப வருஷமா கைங்கரியம் பண்ணினார். அதனால பெரியவா அனுகிரகம். அப்போ மகாபெரிவா மேனேஜரை கூப்பிட்டு ஏதான ஸ்வர்ணம் கொடுக்கறதுக்கு ஏதான வசதி இருக்கா, அல்லது ஏதான பணம் கொடுக்கறதுக்கு வசதி இருக்கா அப்படின்னு கேட்டாலாம். அவர் இல்லை, மடத்தினுடைய நித்திய செலவுக்கு தான் பணம் சரியா இருக்கு, அது எப்படியா கொடுக்கறதுக்கு செலவுக்கு இல்லை. அண்ணன் நீ செலவுக்கு வர்றது அதை கொடுத்துன்னு இருக்கோம், வேற அதிகப்படியா இல்லை அப்படின்னு சொன்னார். கல்யாணத்துல ரொம்ப பிரதானம் அவசியமா ஸ்வர்ணம் பயன்படுற ஒரே இடம் திருமங்கலம் தான். அந்த திருமங்கலத்துக்காக ஸ்வர்ணம் கொடுக்கணும் இல்லையா, அது கூட என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு யோசனை பண்ணிட்டு உடனே மகாபெரிவா நம்ம மடத்துல ஏதானு பயன்படாம நித்தியப்படி பூஜைக்கு பயன்படாத ஏதானு சாமான் ஸ்வர்ணத்துல இருந்தா அதை பாறேன் அப்படின்னு சொன்னாலாம். மேனேஜரும் கஜானாதிகாரியும் போய் கஜானா திறந்து உள்ள ஏதான ஒரு தங்க கிண்ணம் ஒண்ணு உடஞ்சு போச்சு. ஒரு தங்க கிண்ணம் அது இருந்துதான். அதை எடுத்துன்னு மகாபெரிவாட்ட கொடுத்தாங்க. அதை எடுத்து பார்த்துட்டு மகாபெரிவா, ஓ இது இருக்கா, நல்லதா போச்சு. சந்திரமணீஸ்வரர் ஒரு சாமான் கொடுத்துட்டார் கொடுக்கறதுக்கு. அந்த பாட்டியை கூப்பிட்டு ஸ்வர்ணம் பண்ணி திருமங்கலை போட்டுக்கோ, ஆடம்பரம் இல்லாம அதிக செலவு இல்லாம சுசுக்கமா கல்யாணத்தை வச்சுட்டு நல்லபடியா பண்ணு சொல்லி அந்த தங்க கிண்ணிய கொடுத்தாடாம். அம்மா பரம சந்தோஷமா வாங்கிட்டு போனா. கல்யாணங்கள்லாம் ஆச்சு. இதே ஸ்வராஜ்யா பிரஸ்ல அன்னைக்கு அப்படி நடந்தது. இன்னைக்கு அதே ஸ்வராஜ்யா பிரஸ்ல நான் உட்காந்துருக்கேன். இன்னைக்கு பாருங்க எவ்வளவு கூட்டம், வரிசையா கியூ நிக்கிறது. இன்னைக்கு பாத பூஜை வச்சுக்கிறேன், நாளைக்கு பாத பூஜை வச்சுக்கிறேன், நான் பிக்ஷாவந்தனம் பண்றேன், நீ பிக்ஷாவந்தனம் பண்றேன்னு ஜனங்கள்லாம் நிக்கிறா. புதுப்பெரிவா அங்க உட்காந்து
இல்ல அன்னைக்கு சௌரியப்படாது அடுத்த நாள் வச்சுக்கோங்க, இல்ல இன்னைக்கு வேண்டாம் நீங்க அப்புறம் வாங்கோ, இப்படி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கா. பாதுகையில பணம் குமியறது. அன்னைக்கு மடத்துல ஸ்வர்ணத்துக்கு கொஞ்சம் கூட இல்லையே அப்படின்னு சிரமப்பட்டதோ, இன்னைக்கு மடத்தினுடைய அத்தனை சொத்துக்களும் எங்கெங்க இருக்கு, எப்படி எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரி நடக்குது அப்படின்னு நிர்வாகங்கள்ல, இது அத்தனைக்கும் என்ன காரணம் தெரியுமா? மகாபரிவா சொன்னா மாறல வச்சுட்டு, இது அத்தனைக்கும் என்னுடைய லக்ஷ்மி கடாட்சம். அங்க உட்காந்துருக்க ஜெயச சுவாமி சொல்ற, என் லக்ஷ்மி கடாட்சம் மார்ல கைய வச்சுன்னு சொன்ன, என் லக்ஷ்மி கடாட்சம் அங்க உட்காந்துருக்காரு. இன்னைக்கு மடம் மோகமா மகோன்னதமா இருக்கு. அவர் தான் இவ்வளவுக்கும் காரணம். லட்சுமி கடாட்சம் மடத்தினுடைய ஒரு செல்வ வளத்துக்கு ஜனங்கள் இவ்வளவு பேர் மடத்துக்கு தரிசனம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் அவ தான் காரணம் அப்படின்னு இன்னைக்கு சொன்னான். அதே மாதிரி இன்னொரு ஒரு விசேஷம், மகாபரிவாள நாம காமாட்சி காமாட்சி, பிரத்யட்சமா காமாட்சி, நடமாடுற காமாட்சி அவா அப்படின்னா எல்லா பக்தாலும் சொல்லுவார். அவா வாக்குனாலே ஜெயச சுவாமிகளை மகாலட்சுமி, லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொன்ன. அதுக்கு அடுத்தபடியா பட்டத்துக்கு வந்தவா பாலபிரிவா சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமி. அவ ஒரு அற்புதமான காரியம் பண்ணியிருக்காங்க. நம்ம காஞ்சிபுரம் போனா காஞ்சிபுரம் மடத்துக்கு, காமாட்சி கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வரோம். ஏனாத்தூர்ல யூனிவர்சிட்டி இருக்குன்னு சொல்றோம். பல பேர் அங்க போய் பார்த்திருக்காளோ என்னமோ தெரியல. அங்க ஒரு மிகப்பெரிய லைப்ரரி இருக்கு, நூல் நிலையம் ஒண்ணு இருக்கு. இந்தியாவில் அவ்வளோ பெரிய நூல் நிலையம் எங்கேயுமே கிடையாது. அவ்வளோ பெரிய நூல் நிலையம் அங்க இருக்கு. அந்த கட்டட அமைப்பே அவ்வளவு அழகா கட்டியிருக்கா. டியூப் லைட்டே வேண்டாம், அவ்வளவு வெளிச்சமும் உள்ளுக்குள்ள தெரியும். எல்லா பகுதியிலையும் எல்லா சாஸ்திரங்கள், எல்லா மொழிகள், பழமையான ஓலைச்சுவடிகள் எல்லாம் அங்க கேதர் பண்ணி அழகா ஒவ்வொரு செக்ஷனா வச்சு மிக பிரம்மாண்டமான ஒரு நூல் நிலையம் பண்ணியிருக்கா. சரஸ்வதியை நம்ம மகா சரஸ்வதி புஸ்தக மண்டலத்துல தான் அவளை பூஜிக்கிறோம். சரஸ்வதி எங்க பூஜிக்கிறோம்னா புஸ்தக மண்டலே, புஸ்தகங்கள் எங்க இருக்கோ அந்த இடத்துல அம்பாள் இருக்கா. அதனால புஸ்தக மண்டலே தான் சரஸ்வதியை பூஜை பண்றோம். அப்படி அந்த மகா சரஸ்வதி பூஜிக்கிறதுக்காகவே என்னமோ அவ்வளோ பெரிய லைப்ரரியை உருவாக்கி, எந்த ரிசர்ச் ஸ்காலர் எந்த லைன்ல அவருக்கு புஸ்தகங்கள் தேவைனாலும் அந்த ஏனாத்தூர் லைப்ரரிக்கு போனா அங்க புஸ்தகங்கள் கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கினா ரொம்ப சின்ன வயசுல பாலசுவாமிகள் சங்கர விஜயேந்திர சுவாமி. நம்ம மடத்துக்கு ஒரு பெரிய மகோன்னதம் என்னன்னா, நடமாடும் காமாட்சியா மகாபரிவா இருந்தா, மகாலட்சுமியா ஜெயந்த சுவாமி இருந்த, சாட்சாத் மகா சரஸ்வதியா பாலசுவாமிகள் சங்கர விஜயேந்திர சுவாமி இருக்கா. இந்த 3 பேரும் 3 அம்பாளாவும் நமக்கு அனுகிரகம் பண்றா. அத பிரத்யட்சமா ஒரு இடத்துல மகாபரிவா காமிச்சா. அதாவது ரொம்ப வருஷம், ஒரு 10 வருஷ காலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மகாபரிவா தமிழ்நாடை விட்டுட்டு வெளியிலேயே யாத்திரை பண்ணிட்டு இருந்தா. இங்க சூழ்நிலை சரியில்லைன்னு ஆந்திரா, கர்நாடகா அப்படி பல இடங்கள்ல யாத்திரை பண்ணிட்டு இருந்தா. அந்த சமயத்துலதான் பாலசுவாமிகள் பட்டத்துக்கு வந்தார். பாலசுவாமிகள் பட்டத்துக்கு வந்த அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சுதான் கர்னூல்ல 3 பெரிவாளும் சந்திச்சா. 3 பெரிவாளும் கர்னூல்ல சந்திச்சு அங்க சாதுர்மாசியம் நடந்தது. அதுக்கப்புறம் மகாபெரிவாளை மறுபடியும் தமிழ்நாடு கழிச்சுன்னு வரணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணி, அரசாங்கம் எல்லாம் கூட முயற்சி பண்ணி, பெரிவாளும் ரொம்ப பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்தா. அப்படி தமிழ்நாட்டுக்கு 83, 84
காஞ்சி மடத்துல 3 பெரிவாளும் இருந்தா. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா அவ சந்திரமணீஸ்வர பூஜையே பண்ணலையே, யாத்திரையில என்ன இருந்தா. மகாபெரிவா மறுபடியும் பூஜை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பக்தாளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஆசை. புது பெரிவாளுக்கு ரொம்ப ஆசை, பல பெரிவாளுக்கு ஆசை மறுபடியும். ஏன்னா பல பேர் அதுக்கப்புறம் வந்தவா மடத்துக்கு, பல பேர் அந்த பழைய மகாபெரிவா அப்போ பண்ணின பூஜையெல்லாம் பார்க்காதவா. ஒரு சமயம் அதையும் பார்க்கணும் எல்லாரும் ரொம்ப ஆசைப்பட்டான். அதுக்காக ஒரு நாள் பிரார்த்தனை பண்ணிட்டான். மகாபெரிவா கருணை பண்ணி பழையபடி அவளே மறுபடியும் பூஜை பண்ணினான். சந்திரமணீஸ்வர பூஜை மறுபடியும் பண்ணினான். அப்படி பண்ணும்போது இந்த பழைய காட்சியை பார்த்து 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 நாங்கள்லாம் ரொம்ப ஆனந்தப்பட்டோம். பெரியவா பூஜை பண்ணி பிரதட்சணை ஆச்சு. பூஜையில் நம்ம உபச்சாரங்கள்லாம் பண்ணுவோம். சத்திரம், சாமரம் அதெல்லாம் கடைசியில் வரும். உபச்சாரங்கள்லாம் பண்ணுறோம். வாத்தியம் கோஷ்யாமி, சத்திரம் சமர்ப்பியாமி, சாமரம் சமர்ப்பியாமி, அப்படியெல்லாம் சொல்லி பூஜை. மடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பேன். பூஜை பண்ணும்போது சத்திரம் கொண்டுப்பா, சத்திரம், சாமரம் போடுவா, வாத்தியம் ஒலிக்கும், எல்லாம் அந்த உபச்சாரங்கள் எல்லாம் நடக்கும். அப்போ மகாபெரிவா என்ன பண்ணினா, இந்த சாமரம் 2 சாமரம் இருக்கு, அதை கொண்டு வந்து வச்சா பெரியவா சாமரம் போடுவார். புது பெரியவா ஜெயேஸ்வர சுவாமிகளும் பாலபெரிவாளும் 2 பேரும் வந்து ஆனந்தமா தர்சனம் பார்த்துட்டு இருக்கா பூஜையில். அந்த அழகு, அந்த சாமரம் வச்ச உடனே அதை 2ஐயும் அப்படியே எடுத்து இவாளை அப்படி திரும்பி பார்த்து வான்னு அப்படி கண்ணாலேயே கூப்பிட்டா. ஒரு சாமரத்தை ஜெயேஸ்வர சுவாமி கையில கொடுத்தா, இன்னொரு சாமரத்தை பாலசுவாமி சங்கர ஜெயேஸ்வர சுவாமி கையை காமிச்சா. 2 பேரும் 2 பக்கமும் வந்து நின்றுண்டு சாமரம் போடுறா. லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்றோம், சசாமர ரமாவாணி சவ்ய தக்ஷண சேவிதா. அம்பாளுக்கு ரமையும் வாணியும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் போடுறாளாம் சாமரம். என் சந்திரமணீஸ்வர இவா காமாட்சியா உட்காண்டிருக்கா, 2 பக்கமும் 2 பெரிவாளும் சாமரம் போடுறா. அப்படியே பார்த்தவா அத்தனை பேர் கண்கள்ல இருந்து ஜலம் கொட்டுறது. இந்த மாதிரி ஒரு காட்சி யாரு நமக்கு காமிப்பா? இப்படி ஒண்ணு கிடைக்குமா நமக்கு? இந்த ஜென்மால நமக்கு கிடைக்குமா? எங்கேயோ சிந்தாமணி கிரகத்துல இருக்கிற அம்பாள் எப்படி இருப்போ, அவளுக்கு எப்படி லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாம் சாமரம் போடுவா அப்படிங்கிறத பிரத்யக்ஷமா காமிச்சவா அந்த சொர்ண காமாட்சி, அந்த சொர்ண அம்பாளை தாயாராவே பார்த்தவா. தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராக்கும் பார்டர்ல நகரின்னு ஒரு ஊர் இருக்கு, கிராமம். பலமுறை மகாபெரிவா அங்கே போய் தங்கியிருக்கா. அது வழியாக ஆந்திரா போயிட்டு வருவா. ஒரு சமயம் பெரியவா அங்கே தங்கியிருந்தப்போ நானும் போயிருந்தேன். சாயரட்ச ஒரு 7-7:30 மணி இருக்கலாம். அங்கே படுதா போட்டிருந்தது. படுதாக்கு முன்னாடி நான் படுத்துட்டு இருந்தேன். படுதா உள்ளுக்குள்ள மகாபெரிவா படுத்துட்டு இருக்கா தெரியும். அப்போ ஒரு 2-3 பேர் மடத்து மனுஷா 2 பேர் இங்கே போயிட்டு வந்து பெரியவாட்ட அந்த விஷயத்த சொல்றதுக்காக ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக உள்ள படுதாக்க உள்ள போனான். பெரியவா எந்திரிச்சு உட்காந்து கேட்குறா அவள்கிட்ட, மதுரை போயிட்டு வந்துட்டேடா அப்படின்னு கேட்டான். போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு. கல்யாணத்துக்கா? ஆமாம், கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம். கல்யாணம் நன்னா நடந்ததா? நன்னா நடந்தது பெரியவா. மடத்து பிரசாதங்கள்லாம் கொடுத்தேடா? மடத்து பிரசாதமெல்லாம் கொடுத்தோம். நிறைய மனுஷன் வந்திருந்தாளோ அப்படின்னு கேட்டா. இல்லை, மனுஷாலாம் ஜாஸ்தி இல்லை. பின்ன அவ குடும்பத்து மனுஷா அவ்வளவுதான், வேற ஒருத்தரும் ஜாஸ்தி யாரையும் கூப்பிடல. பந்துக்கள்ல கூட ஜாஸ்தி யாரையும் கூப்பிடல. 2 குடும்பத்துக்காரா மட்டும்தான் ரொம்ப குறைச்சலாதான் மனுஷா இருந்தா.
பெரிய பந்தல்லாம் போட்டிருந்தாளோ? இல்ல பெரியவா, கல்யாணத்துக்கு பந்தலே போடலையா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல பெரியவா, பந்தலே இல்லை. ஆத்துல வாழை கண்ணு 2 மாவலை கட்டியிருந்தா, அவ்வளவுதான் இந்த கல்யாணத்துல. வேற ஒன்றும் இல்லை. பந்தல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியவா. ஓஹோ, அப்போ ரொம்ப எளிமையா பண்ணினாளா? ஆமா. கல்யாணம் இருந்தா மேளதாளங்கள்லாம் பிரமாதமா இருக்குமே. மதுரையில நிறைய பெரிய பெரிய மேளகாரெல்லாம் இருக்காளே, அவா கச்சேரி எல்லாம் வச்சிருப்பாளே. இல்ல பெரியவா, மேளமே கிடையாது. கல்யாணத்துக்கு மேளம் கிடையாதா? இல்ல பெரியவா, மேளமும் இல்லை. அப்படியா சொல்ற? இப்படி பெரியவா பேசுறத பார்த்துட்டு எனக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுது. நான் எந்திரிச்சு கிட்ட போய் நின்றுட்டு இந்த சம்பாஷணை கேட்டுட்டே இருக்கேன். அப்போ மகாபிரிவா சொல்றேன், ஒரு கல்யாணம்னா ஆடம்பரமா பந்தெல்லாம் போட்டு மேளமெல்லாம் வச்சு கூட்டமெல்லாம் நிறைய பேரை கூப்பிட்டு அப்படியெல்லாம் பண்றது தானே. ஒண்ணுமே இல்லைங்கிறேடாடா. ஆமா பெரியவா, ஒண்ணுமே. வைதிகாலாம் நிறைய வந்திருந்தாளா? வைதிகா கொஞ்சம் பேர் தான். அவளே வைதிக குடும்பம், தீட்சதர் குடும்பம். அதனால தீட்சதா அவ குடும்பம், அவ மட்டும்தான் இருந்தா. அப்படியா சொல்ற? சரி, திருமங்கலை தாரணம் ஆகும்போது மேளமெல்லாம் படபடன்னு அடிக்க வேண்டாமோ? அதெல்லாம் பண்ணலையா? இல்ல பெரியவா. என்ன பண்ணினா பின்ன? மணி அடிச்சு கல்யாணமா? அவ்வளவு சந்தோஷப்பட்டாமா. நான் எப்படி சொல்லுவேனோ அதே மாதிரி இந்த கல்யாணம் நடந்தது. மணி அடிச்சு கல்யாணம், பந்தல் வேண்டாம், ஆடம்பரம் எதுவுமே வேண்டாம். வைதிகால வச்சு வைதிகமா கிரமமா 4 நாள் 5 நாள் 5 நாளும் வைதிக காரியங்களை நன்னா பண்ணி, ஸ்ரத்தையா வைதிக காரியங்களை பண்ணி, எது பிரதானமோ அது கல்யாணத்துல முக்கியத்துவம் கொடுத்து மணி அடிச்சு கல்யாணம் பண்ணா, நான் சொன்னபடி நான் சொல்றபடி ஒரு கல்யாணம் நடந்ததுன்னா இந்த கல்யாணம் தான். சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும். நானும் சொல்லிட்டே இருக்கேன், ஆடம்பரமே வேண்டாம் கல்யாணத்துல, இந்த விஷயங்கள் எதுவுமே தேவையில்லை. அவ ஒருத்தர் பண்ணியிருக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் சிரமப்படுறவா மடத்துல கேட்டா ஏதோ ஒரு ஸ்வர்ணமாவது கொடுக்கணும், ஒரு துளியாவது கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அந்த மாதிரி கொடுக்கணுங்கிற ஆசையில தான் கன்னிகாதான ட்ரஸ்ட்னே மடத்துல ஆரம்பிச்சு ஒரு திருமங்கல்யம், இது போதும், ஸ்வர்ணத்துல ஒரு திருமங்கல்யம், ஒரு மாப்பிள்ளை வஸ்திரம், பொண்ணுக்கு ஒரு வஸ்திரம், சாப்பிட்ற சமையல் பண்றதுக்கு கொஞ்சம் திரவியம், இது கொடுத்தா எப்பேற்பட்டவாளும் இதே மாதிரி பண்ணினா போதும்னு அந்த கன்னிகாதான ட்ரஸ்ட் மூலமா ஏற்பாடு பண்ணி நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப எளிமையா நடந்தது இந்த கல்யாணம் அப்படின்னு அன்னைக்கு பெரியவா சொன்னான். எனக்கு ஒரே ஆச்சரியம், யாருக்கு அந்த மாதிரி மதுரையில் அப்படி நடந்தது, யாரவான்னு விசாரிக்கணும் அப்படின்னு விசாரிச்சு அப்புறம் தான் தெரிஞ்சுட்டேன். ஸ்ரீ தீட்சிதருடைய பிள்ளைக்கும் இடத்துல மதுரை நாராயணயர்னு இருக்க பாலபிரிவாட கைங்க, அவருடைய பொண்ணை அவர் தீட்சிதருக்கு கொடுத்தார். அந்த கல்யாணம் மகாபிரிவா சொன்ன பிரகாரம் அவ்வளவு எளிமையா நடந்தது. அப்படி எளிமையா நடந்தா தான் மகாபிரிவாளுக்கு பிரீத்தி அது அப்படிங்கிறதும் இப்ப நான் தெரிஞ்சுட்டேன். ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி நடந்ததை நான் சொல்ல போறேன். அதாவது எங்க தாத்தா காலத்தில் நடந்தது. ஆனா மகாபிரிவா முதல்ல குழந்தையா இருந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம்.
மகாபெரிவா 13 வயசுல தான் பட்டத்துக்கு வந்தார், தெரியும் நமக்கு. காஞ்சி கலவையில பட்டம் ஏற்றுண்டு அதுக்கப்புறம் கும்பகோணத்தை வந்து அவ இருந்தா, கும்பகோணம் மடத்துல. அப்போ கும்பகோணம் மடம் தான் முக்கியமான தலைமை மடமா இருந்தது. அப்புறம் தான் காஞ்சிபுரம் மடமாக்கினான். காஞ்சிபுரத்தில் மடம் உண்டு, ஆனா பெரியவா அங்க போய் தங்குறதுங்கிறது அப்புறம் தான் இருந்தது. அதனால கும்பகோணத்துல பெரியவா வந்து இருந்தார். அந்த சமயத்துல அகிலாண்டேஸ்வரிக்கு தாடங்க பிரஷ்டை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி அவ கோவில்லேருந்து அம்பாளுடைய தாடங்கத்துல ஏதோ கொஞ்சம் இது இருக்கு, அதை சரி பண்ணி மறுபடியும் சாத்தணும் அப்படின்னு சொன்னார். அகிலாண்டேஸ்வரிக்கு தாடங்க பிரதிஷ்டை பண்ணணும்னா அது வந்து காஞ்சி காமகோட்டி பீடம் சங்கராச்சாரியார் தான் பண்ண முடியும், வேற யாருக்கும் ரைட்டு கிடையாது. அதனால சுவாமிகள் வந்து அவ முன்னிலையில அந்த சக்தியை கலசத்துல கடாட்சம் பண்ணி மீண்டும் அதை சாத்தணுங்கிறது சம்பிரதாயம். இதுக்கு முன்னாடி பல பெரியவாள்லாம் பண்ணியிருக்கா. பெரிய பெரியவாளுக்கு முன்னாடி இருந்த 2 சுவாமிகள் அங்க எல்லாம் பண்ணியிருக்கா. அதனால அந்த சமயத்துல பெரியவா மகாபெரிவாளை அழிச்சுட்டு கும்பகோணத்திலிருந்து வந்து திருவானக்காவல்ல அழிச்சுன்னு போய் அங்க வந்து தாடக பிரஷ்டை பண்ணணும் அப்படின்னு ஏற்பாடாச்சு. இவா குழந்தை சுவாமிகள், 13 வயசான குழந்தை, இப்பதான் பட்டத்துக்கு வந்த சமயம். அப்ப கும்பகோணத்திலிருந்து திருச்சிக்கு அப்படியே வராம இப்படி மணக்கால் லால்குடி வழியா பெரியவாளை அழிச்சுன்னு வருது. குறுக்க கொள்ளடம் இருக்கு. கும்பகோணத்திலேருந்து திருவையாறு வந்து அப்படியே வந்து கொள்ளடத்தை கிராஸ் பண்ணி குறுக்க இறங்கி வந்துடலாம், ஜலம் இருக்காது. இங்க வந்து அன்பில் கிட்ட இந்த ரோடுக்கு வந்துடலாம். அங்கே இருந்து அன்பில் மணக்கால் வழியா திருவானக்கால் போறா அப்படி யோசனை பண்ணியிருக்கா. அந்த சமயத்துல மடத்துல இவர் குழந்தை சுவாமிகளா இருந்ததுனால மடத்தினுடைய நிர்வாகத்தெல்லாம் மணக்கால் கந்தசாமியார்னு ஒருத்தர் அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். ரொம்ப பொறுப்பா இருந்து கவனிச்சிருந்திருக்கார். அந்த சமயத்துல இவாள குழந்தை சுவாமிகள் நிர்வாகம் பத்தி அவளுக்கு எதுவும் தெரியாது. அவர் தான் எல்லாத்தையும் பார்த்து நிர்வாகம். அதனால அவர் பெரியவாளை அழிச்சுன்னு வரும்போது மணக்கால்ல பூஜையோட வரா, சந்திரமணீஸ்வரர் பூஜையோட பெரியவா. இப்ப யானை, ஒட்டகங்கள், நிறைய மாட்டு வண்டிகள், நிறைய பேர் கூட வருவா. மடத்துக்கே 150 பேர் 200 பேர் கைங்கரிய மன்றவாளே வருவா. 20-30 வண்டி மாடு, குதிரை வச்ச கூட்டின குதிரை வண்டிகள் இதெல்லாம் வரும் கூட. அவள்லாம் வந்து இங்க மணக்கால்ல சுவாமிகளுடைய பூஜை இறங்கிடும். அப்போ இந்த பக்கம் ஜாஸ்தி பிரபலம் இல்லை. சுவாமிகள் வர அவளை அழிச்சு வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. அப்போ அவர் மணக்கால் கந்தசாமியார் இந்த பக்கம் அடுத்த ஊர்ல பூஜைக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ட்டு அடுத்த ஊர் ஆங்கரை. அதனால ஆங்கர்ல பூஜை ஏற்பாடு பண்ணணும், அடுத்த நாள் பெரியவாளுக்கு அங்க வரவேற்பெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ இங்க வந்து எங்க தாத்தாக்கள் 3 பேர் அப்ப இருந்தார். சின்னவர், அவருக்கு சித்தப்பா சபாபதி ஐயர்னு இருந்தார். சபாபதியருடைய அண்ணா பிள்ளைகள் 3 பேர், யஜ்யமையர், ஜெயராமையர், வெங்கடசுப்பையர்னு 3 பேர் இருந்தார். அவள்லாம் யங்ஸ்டர்ஸ், ஒரு 22 வயசு, 24 வயசு, 20 வயசு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீரியட். சபாபதியர் வயசானவர் சித்தப்பா, ஒரு வெள்ளி பூன் போட்ட குச்சி வச்சுட்டு போறான். அவர்கிட்ட வந்து அவர் கேட்டார், இந்த மாதிரி பெரியவா வரா, பாலசுவாமிகள் இப்பதான் மடத்துக்கு பீடத்துக்கு வந்திருக்கா, திருவானக்காவல் போறா, ஒரு நாள் இங்கே ஆங்கரில் தங்கி பூஜை பண்ணிட்டு எல்லாரும் பாத பூஜை எல்லாம் பண்ணி பெரியவாளுக்கு வரவேற்பெல்லாம் கொடுக்கணும். உடனே தாத்தா அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிவிடலாம், எங்க ஆத்துல நாங்க ஆத்துலயே தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிடுறோம், பிட்சைக்கு வேணுங்கிற ஏற்பாடு எல்லாம் நாங்க ஏற்பாடு பண்ணோம், என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்க, பூஜைக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்க, எல்லாம் நாங்க பண்றோம்னு சொல்லிட்டா. சரின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதுக்குள்ள என்னாச்சு, இவ இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்றதுல ஊர்ல அக்கராரத்துல எப்பயுமே ஒரு கோஷ்டி இருந்தா இன்னொரு கோஷ்டி இருப்பா. அவள்லாம் சேர்ந்து நாமளும் சுவாமிகளுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் நாங்க வந்து இந்த மாதிரி பெரியவாளுக்கு ஏற்பாடு விஷயம் எல்லாம் பண்றோம்னு சொன்னார். அவர் யதார்த்தமா கந்தசாமி அதுக்கு என்ன எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டியதான் அப்படின்னு அவர் கந்தசாமியை சொல்லிட்டார்.
பெரியவா குழந்தை இல்லையா மகா பெரியவா, அவளுக்கு எந்த விஷயங்கள் எதுவும் தெரியாது. அவளுக்கு நிர்வாகத்தில் நடந்துருக்கு. சந்திரபட்ச பூஜை ஆகி அன்னைக்கு அந்தூர் ஜனங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் ஆங்கரையில் பிரதானமாக மெயின் ரோட்டில் அக்ரஹாரத்துக்குள்ள நுழையிற இடத்துல ஒரு பிள்ளையார் கோவில். அந்த பிள்ளையார் கோவிலில் தான் வரவேற்பு கொடுக்கறதுன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. தாத்தா சபாபதியார் வைதிகள்லாம் வச்சுட்டு பூர்ணமாக வச்சுட்டு அவர் நின்று இருக்கார். இந்த எதிர்கோஷ்டியை சேர்ந்தவா நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பூர்ணோம்பத்தை வச்சுட்டு அவளும் நின்று இருக்கா. பெரியவா மேனால வர அப்பெல்லாம் பல்லக்கு மேனா, அழகான மேனா. அதுல பெரியவா சாயரட்ச கிளம்பி வரா. வந்து அந்த எல்லா ஜனங்கள்லாம் நின்றுருக்கா. பெட்ரோமாஸ் லைட் எல்லாம் வச்சிருக்கு. எல்லாரும் நின்று இருக்கா. ஒவ்வொரு ஜனங்கள்லாம் நின்று இருக்கா. வைத்தியர்கள்லாம் நின்று இருக்கா. அப்போ பூர்ணோம வச்சுன்னு 2 பக்கமும், இந்த பக்கம் மேனாக்கு இந்த பக்கம் இவா, மேனாக்கு அந்த பக்கம் அந்த கோஷ்டி, 2 பேரும் நின்று இருக்கா. பெரியவா அந்த திரையை போட்டிருக்கோம் மேனால. அந்த மெதுவா அப்படி விலைக்கு இப்படி எட்டி பார்த்தா 2 பூர்ணோம்பம் இருக்கு. எதை எடுத்துக்கிறது, எதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு அவ குழந்தை, அவளுக்கு என்னது. பக்கத்தில் இருந்த மேனேஜர் வந்து அவள்லாம் நின்று பார்த்தா அந்த பூர்ணோம்பம் எடுத்துங்கன்னு சொல்லிட்டா. சரி அப்படின்னுட்டு இவர் அவ எதிர்கோஷ்டி இருந்த பூர்ணோம்பத்தை எடுத்துனுட்டா. எடுத்துனோன்னு அவர் அழிச்சுண்டு அவ ஏற்பாடு பண்ணி இந்த இடத்துல போய் இறங்கிட்டான். சபாபதியருக்கு மகா கோபமாக போயிடுத்து, ரொம்ப வருத்தமாகவும் போயிடுத்து, அவமானமாகவும் போயிடுத்து. என்னடா இப்படி நம்மளோட அக்செப்ட் பண்ணிக்காம நம்ம பூர்ணோம்பமா கிளம்பிட்டார் அப்படின்ட்டு ரொம்ப கோபம். அவளுக்கெல்லாம் கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி வரும், கோபிஷ்டா. அந்த பூர்ணோம்பத்தில் வச்சிருந்த தேங்காயை எடுத்துன்னு போய் அந்த பிள்ளையார்கிட்ட கோபமாக ஒரு செதுக்க அடிச்சார். இவ்வளோ தூரம் ஏற்பாடுலாம் பண்ணி நம்ம தான் எல்லாம் பண்ணினோம் வந்து வருத்தத்தோட ஆற்றுக்கு போயிட்டா இவா 3 பேரும். இவா அண்ணன் தம்பி 3 பேருக்கும் 3 வீடு உண்டு. அவ வாத்துக்கு போயிட்டா. சபாபதியார் வாத்துக்கு போயிட்டார். மறுநாள் பெரியவாளுடைய பூஜை, சந்திரவம்ச பூஜை எல்லாம் ஆகி ஜனங்கள் எல்லாரும் அக்ரஹாரத்தில் இருக்கவா எல்லாரும் வந்து பெரியவாட்ட பிரசாதம் வாங்கிட்டார். குழந்தை சுவாமியோட உட்காந்து எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டார். தீர்த்தம் கொடுத்தார், பிரசாதம் கொடுத்தார். எல்லாரும் மடத்தில் விக்ஷாந்தனம் பண்ணாலாம் போஜனம் பண்றதுங்கிற பழக்கத்தில் எல்லாருக்கும் ஆகாரம் ஏற்பாடாயிருக்கு. எல்லாரும் போஜனம் பண்ணிட்டு இப்ப எல்லாம் முடிஞ்சு கொடுத்தா எல்லாரும் வாங்கி விட்டாளான்னு பெரியவா மகாபெரிவா கேட்கிறா. அப்போ உள்ளூர்ல இந்த 2 கோஷ்டி இல்லாம கொஞ்சம் நடுநிலையா இருக்கிற வாசல வைத்தியர்கள் இருப்பாளே, அவா தயங்கி பெரியவாட்ட போய் எல்லாரும் வாங்கிவிட்டா, ஆனா ஒரு 3 குடும்பம் மட்டும் வரல அப்படின்னு சொன்ன. மகாஞானி அன்னைக்கே அவதார புருஷா இல்லையா, குழந்தையா இருந்தாலும் கிருஷ்ணன் குழந்தையா இருந்தா இவ்வளோ லீலை பண்ணாப்புல. அவ வந்து உடனே ரொம்ப பரிவோட எல்லாரும் வாங்கிட்டாங்க, யாரு வரல, ஏன் வரல அப்படின்னு பரிவோட கேட்கிறார். நேற்று நீங்க பார்த்திருப்பேள், நீங்க பல்லக்கில் வந்தப்போ 2 பூர்ணம் இருந்தது. ஆமா, நான் அதனால தான் எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியாம படுதாவை போட்டுட்டேன். அப்புறம் மடத்துக்காரா சொன்ன பிரகாரம் வந்தேன். இந்த ஊர்ல அவ நல்ல தர்மங்கள்லாம் பண்றவா, நல்ல பெரிய குடும்பத்தை சேர்ந்தவா, மடத்தை ரொம்ப நாளா ஆசிரியச்சிருக்கா அப்படின்னு சொன்ன. அப்படியா, கன்சாமியரை கூட்டின்னு வாங்க. கன்சாமியர் வந்து இந்த ஊர்ல இந்த மாதிரி அவ வரலையாமே அப்படின்னு கேட்டான். ஆமா, முதல்ல நான் இந்த ஊர்ல வந்து இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னப்போ அவாதான் ஒத்துண்டா, எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருந்தா. ஆனா இன்னொரு எதிர் கோஷ்டி வந்து அவ வந்து கூப்பிட்ட உடனே என்னால ஒன்றும் சொல்ல முடியல. எல்லாரும் சேர்ந்து பண்ணட்டுமேனு பேசாம இருந்துட்டேன். அது இங்கே கொஞ்சம் கலக்கமா போயிடுத்து. பெரிவாளும் இங்க அழிச்சுன்னு வந்துட்டா. உடனே அந்த கருணாமூர்த்தி, அப்படியா, யாரும் தாபப்படப்படாது, கூட்டின்னு வாங்க அவளை, போய் 3 பேரையும் அழிச்சுன்னு வாங்க. கன்சாமியர் வந்து சபாபதியரை வா 3 பேரையும் வாங்குவோம். சரி பெரியவா உத்தரவாரதுன்னு உடனே எல்லாரும் போனா, நமஸ்காரம் பண்ணினா. அப்போ மகாபிரிவா, எனக்கு தெரியாது
என்ன ஏற்பாடுங்கிறது எனக்கு தெரியாது. என்ன உங்க பிட்சையை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு கருணையோட சொன்னான். இல்லை பெரியவாளுக்கு இங்கே ஒரு நாள் தான் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு, அடுத்தாப்புல போகணும். அங்கே இது திருவானக்காவலில் 3 நாளுக்கு அடுத்தாப்புல அங்கே இருக்கு, அங்கே போய் தங்கணும் அப்படின்னு மேனேஜர் சொல்கிறார். இல்லை அவளை கேளுங்க, எத்தனை நாள் நான் இங்கே தங்கணுமோ அத்தனை நாள் நான் தங்குறேன், அவளுக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் நான் தங்குறேன் அப்படின்னு சபாபதியார் சொன்னாரா. நாங்கள் 3 குடும்பத்துக்காரா இருக்கோம், அண்ணா தம்பி 3 பேரும் 3 நாளைக்கு பிட்சை பண்றோம். பெரியவாளுக்கு 3 பிட்சை ஏத்துக்கணும், ஒரு பிட்சை இல்லை. ஒரு பிட்சைக்காக தான் அழிச்சுன்னு வந்தோம், 3 பிட்சை நாங்கள் பண்றோம். 3 பிட்சை ஏத்துக்கணும். அது மட்டும் இல்லை, எந்த இடத்துல நான் அசட்டுத்தனமா சதுர்க்கா போட்டேனோ அதே இடத்துல இருந்து மறுபடியும் பெரியவாளை அழிச்சுன்னு வருவேன். பெரியவா சன்னியாசி இல்லை, ராஜ சன்னியாசி, சக்கரவர்த்தி, சன்னியாசிகளின் சக்கரவர்த்தி. அதனால நாங்க பட்டு வஸ்திரம் வாங்கி தரோம், அதுல காஷாயத்தை தோச்சு அதை காஷாயமா கட்டிண்டு மலர் கிரீடம் வச்சுண்டு ராஜா சக்கரவர்த்தி மாதிரி வரணும் பெரியவா. அந்த கருணாமூர்த்தி அத்தனையும் ஒத்துண்டார். இந்த தாத்தா சொல்ற எல்லா கண்டிஷனையும் ஒத்துண்டார். எந்த வயசுல? 13 வயசுல. லோகானுபவமே இல்லைன்னு நம்ம சொல்றோம், குழந்தை அப்படின்னு சொல்றோம். வரேன் கருணையோட ஒத்துண்டார் கருணாமூர்த்தி. அதே மாதிரி அன்னைக்கு சாயரட்ச அதே இடத்துல அதே மாதிரி பட்ன பிரவேசம் பெரியவாளுக்கு ஏற்பாடு பண்ணி மலர் கிரீடம் வச்சுண்டு ராஜசன்னியாசியா வரணும்னு சொன்னாப்ல, பட்டு காஷாயம் தோச்சு அந்த பட்டை கொடுத்து அதை கட்டிண்டு அதே இடத்துல மறுபடியும் கிளம்பி பல்லக்கு பூரா ஊர் முழுக்க பட்ன பிரவேசமாக வந்து இறங்கி 3 நாளும் பிக்ஷ ஏற்பாடு பண்ணி பிக்ஷையெல்லாம் பண்ணி நிறைய பேருக்கு அன்னதானங்கள்லாம் நடந்து. அது மட்டும் விடலை, பெரியவா மகா பெரியவா கருணை இல்லையா, இந்த 2 கோஷ்டியும் ஒன்னா கூப்பிட்டா. 2 பேரையும் சமத்துவமா எல்லாரும் ஒத்துமையா இருந்து தர்மம் பண்ணணும். தர்ம காரியங்கள்ல இந்த மாதிரி ஒரு விசேஷமான காரியங்களை எல்லாரும் ஒத்துமையா இருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வயசானவாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சபாபதியர் பெரியவராக இருக்கிறதுனால அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லாரும் ஒன்னா இருந்து சிவன் கோவில், பெருமாள் கோவில் எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். பஜனை மடம் இருக்கு, அதை கவனிச்சுக்கணும்னு சொல்லி அன்னைக்கு ஒரு அற்புதமான சின்ன குழந்தையா இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் அற்புதமா உபன்யாசம் பண்ணி எல்லாரையும் ஒத்துமைப்படுத்தி ரொம்ப அற்புதமா மறுபடியும் யாத்திரைய தொடர்ந்தான்னு. இது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி மகாபெரிவா குழந்தையா இருந்தப்போ நடந்த கதையை தாத்தாக்கள்லாம் சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் மடத்து மூலமா நிறைய கோவில் கும்பாபிஷேகங்கள்லாம் நடந்துருக்கு. அப்பையிலேருந்து அந்த காலத்துலேருந்து அந்தந்த ஊர்ல இருக்கிற பக்தாள்லாம் எங்க கும்பாபிஷேகம் நடக்கிறதோ அங்க போறது, பெரிவாளை தரிசனம் பண்றது. மகாபெரிவா, பெரிவா, புது பெரிவா, சிவா பண்ற அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கறதே பெரிய ஒரு பாக்கியம். கும்பாபிஷேகத்தை பார்க்கறதே ரொம்ப விசேஷம். அதுலயும் பெரிவா மகாபெரிவா வந்து அவளுடைய சந்நிதியில நடக்கிறது, அவளுடைய திருக்கரங்களால் நடக்கிறதுன்னா பார்க்கறதுக்கு கோடான கோடி கண்கள் இருக்கணும். அது பெரிய புண்ணியம்னு எல்லாரும் போறது வழக்கம். அதுல இன்னும் விசேஷம் என்னன்னா, அந்த சமயத்துல மடத்துக்கு கைங்கரியமா நம்மளாலான திரவியங்கள்லாம் கொண்டு கொடுக்கறது, இதெல்லாம் வழக்கம். அப்படியே மெட்ராஸ்ல சென்னையில ஒரு 7-10 பேர் சேர்ந்து ஒவ்வொரு கும்பாபிஷேகம் எங்க நடந்தாலும் சரி, மடத்துல பெரியவா போயிருக்கா அங்க கும்பாபிஷேகம் நடக்கிறதுன்னா அங்க போய் தரிசனம் பண்றது, அவ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சாமான்கள் கொடுக்கறது அப்படின்னு வழக்கம் வச்சுட்டு இருந்தா. கும்பாபிஷேகம் தேவையானது வஸ்திரங்கள் கொடுக்கறது, ஆஜ்யம், டிண்டினா ஆஜ்யம், மற்ற சாமான்கள் இதெல்லாம் ஒவ்வொருத்தர் கொடுக்கறது. அப்படி ஸ்ரீசைலத்துல கும்பாபிஷேகம் ஏற்பாடாகி 2 பெரிவாளும் அங்க, புது பெரிவா ஞானேஸ்வர சுவாமிகள், மகா பெரிவா 2 பேரும்
ஸ்ரீசைலத்தில் கும்பாபிஷேகத்துக்காக போயிருக்கா. கேம்ப் அங்கே இருக்குது நடக்கிறது. ஒரு 2-3 நாளில் கும்பாபிஷேகம் ஆகிறது. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பெரியவா போய் கேம்ப் பண்ணிட்டா. ஆ க்ஷேத்திரம் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன க்ஷேத்திரம். அங்கே மகாபெரிவா சன்னிதானத்தில் மகாபெரிவா கைகளால் கும்பாபிஷேகம் ஆகிறதுன்னா இது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே மடத்து பக்தாள் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் நம்ம போனோம், அங்கே போகணும், எல்லாரும் போகணும் அப்படின்னு எல்லாம் யோசனை பண்ணியிருக்கா. அதில் இந்த குரூப்பை சேர்ந்தவா 10 பேர் அவா எல்லாரும் யோசனை பண்ணி சென்னையிலேருந்து ட்ரெயின் பிடிச்சி போய் அங்கேருந்து விஜயவாடாலேருந்து பஸ்ஸை பிடிச்சி போய் அப்புறம் அங்கே வண்டி வச்சுட்டு இதுக்கு போகணும், ஸ்ரீசைலம் போகணும். நாம் எல்லாம் போகிறதுன்னா அவள் எல்லாரும் யோஜனை பண்ணியிருக்கா. அதில் ஒவ்வொருத்தர் நான் நெய் கொண்டு வரேன், நான் எண்ணெய் கொண்டு வரேன், கரிகாய்கள் நான் கொண்டு வரேன், வஸ்திரங்கள் நான் கொண்டு வரேன், அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு தீர்மானம் பண்ணி எல்லாரும் அந்தந்த சாமான்கள் கொடுக்கறதுன்னு யோஜனை பண்ணி அப்பப்போ பேசிண்டா நீ கிளம்பணும் அப்படி இப்படின்னா சொல்லியிருக்கா. நெருங்க கும்பாபிஷேகம் நெருங்க அந்த கும்பாபிஷேகத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இவா கிளம்பணும் அப்படின்னா வேற சம்பந்தப்பட்டவா ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு அசௌகரியம் வர முடியல. ஒவ்வொருத்தரும் அடுத்த வாட்டை இந்த மாதிரி எனக்கு அசௌகரியமா எடுத்து நான் கொடுக்குற சாமான் இது இருக்கு, நீங்க போனெல்லாம் கொண்டு கொடுத்துருங்க. இப்படி ஒரு 7-8 பேர் சேர்ந்து புறப்பட வேண்டிய இடத்துல அவாவா ஒவ்வொருத்தரா கைண்டு கடைசியில் ஒருத்தர் மட்டும் இன்ஜினியர். அவரு எல்லா சாமான்களையும் எடுத்துட்டு போறதுன்னு தீர்மானம் பண்ணினார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம போயிட்டு வந்துடலாம். சாமான்கள் எடுத்துட்டு கும்பாபிஷேகத்துக்கு முத நாள் சாயங்காலம் இங்கேருந்து சாமான்கள் எடுத்துட்டு ட்ரெயினில் ஏறி அங்கே போய் இறங்குறது. அவருக்கு ரொம்ப நாளாக மடத்துக்கு வந்துன்னு போயிட்டு இருக்க. மகாபெரிவாளுடைய பாதுகை நான் வாங்கிட்டு போய் ஆற்ற வச்சுன்னு பூஜை பண்ணணும்னு ரொம்ப ஆசை அவருக்கு. இது மாதிரி எத்தனையோ தடவை மடத்துக்கு வந்த போலாம் மகாபெரிவாளை கேட்டிருக்காரு, பெரியவா பாதுகை கொடுக்கணும், போட்டுன்னு அந்த பாதுகை எனக்கு கொடுத்தாங்க, நான் ஆற்ற வச்சு பூஜை பண்ணுவேன்னு கேட்டிருக்காரு. ஆனால் பெரியவா அது வரைக்கும் கொடுக்கல. அவர் பலமுறை கேட்டிருக்கார், பலமுறை அவருக்கு பெரியவா ஒண்ணுமே சொல்லலை, கொடுக்கல. இந்த முறை அவருக்கு தினகர பெரியவாளை கேட்டோம், பெரியவா கொடுக்கல, இந்த தடவை கொடுப்பாளா கேட்கலாமா அப்படின்னு மனசுல ஒரு எண்ணத்தோட நேர போனார். சாயரிக்ஷ வேலை. மறுநாள் கும்பாபிஷேகம் ஆக போகிறது. அங்கே போய் இறங்கி சாமான்கள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் மடத்தில் எப்பயுமே ஒரு பழக்கம் எப்படின்னா நம்ம கொண்டு போகிற சாமான்கள் எல்லாம் பெரியவாளுக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கிறது. என்னென்ன கொண்டு வந்திருக்கேன்னு அவள் அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறது. சரி இதை ஆஃபீஸில் கொடுங்க, உக்ராணத்தில் கொடுக்கறது கொடு, அல்லது கும்பாபிஷேக சமாச்சாரம்னா யாசாலை கொடுக்கறது கொடு அப்படின்னு அவள் உத்தரவு பண்ணுவா. அந்த மாதிரி பண்ணுறது வழக்கம். இவர் எல்லா சாமானியங்களையும் கொண்டு வச்சுட்டு நமஸ்காரத்தை பண்ணிட்டு மகாபெரிவாட்ட சொன்னார், நான் மட்டும்தான் வந்திருக்கேன், என்னோட 7-8 பேர் வரேன்னு சொன்னா அவள் பேரெல்லாம் சொல்லி இவர் வரேன்னார் எல்லாருக்கும் அசௌகரியமாக போயிடுத்து. அவள் சாமான்கள்லாம் என்கிட்ட கொடுத்தா, அதை கொண்டு பெரியவாட்டை வச்சிருக்கேன், அவள்லாம் வர முடியல, நான் மட்டும்தான் வந்தேன். மகாபெரிவா திரும்ப உன்னை 6 வர சொன்னா அப்படின்னு கேட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டு, ஏடா இவ்வளோ தூரம் அங்கேருந்து வந்திருக்கோம், நம்மளை ஏன் வந்தேன்னு கேட்டுவிட்டாளே மகாபெரிவா. இல்லை கும்பாபிஷேகம் தர்ஷனம் பண்ணலாம், பெருவாள தர்ஷனம் பண்ணலான்னு வந்தேன்னு தொண்டை அடைக்க வருத்தத்தோட சொல்ற. வேண்டாம், நீ கிளம்பு, ஆத்துக்கு போ அப்படின்னு. பெரியவா சொன்ன உடனே இவருக்கு விக்கிச்சு போச்சு. இறங்கி சாமான்களை வச்சு சொல்றதுக்குள்ள இப்படி சொல்லிட்டாரே, என்ன பண்றது, ஒன்றும் பேச முடியல. எட்டி வந்துட்டார். அப்படியே கண்ட தாரதாரியா அழுக வருது, என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்படி சொல்லிட்டாரே அப்படி. கூட இருந்தவா மகாபெரிவாட்ட போய் ரொம்ப வருத்தப்படுறார். அவர் மாதிரி கும்பாபிஷேகம் பார்க்க வந்தார், பார்த்துட்டு போலாமே. நிர்தாட்சிணியமா பெரியவா கையாட்டி, இல்லை கிளம்ப சொல்லு.
இவர் ரொம்ப வருத்தத்தோட புதுப்பெரிவா தேச சுவாமிகிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி சந்தோஷமா சிரிச்சு, வாங்கோ, என்ன விஷயம் என்னன்னு கேட்டேன். ஓன்னு அழுதாரு. என்னாச்சு, ஏன் அழுறேன்? நடந்த விஷயம் முழுக்க சொன்னார். இத்தனை பேர்களுக்கு அங்கேயே தடங்கள் வந்துடுத்தோம், வர முடியல. நான் ரொம்ப சந்தோஷமா வந்தேன். நம்ம பெருவாள தரிசனம் அப்புறம் எல்லா சாமான்களையும் கொடுக்க போறோம், கும்பாபிஷேகம் பார்க்க போறோம்னு சந்தோஷமா வந்தேன். வந்து நமஸ்காரம் பண்ண உடனே மகாபெரிவா கிளம்புன்னு சொல்லிட்டாளே, தாங்க முடியல, எனக்கு வருத்தம். புது பெருவா சிரிச்சதே கேட்டுட்டோம். இருங்கோ, நான் பெரியவாட்ட பார்த்து கேட்டுன்னு வரேன். இவா போய் மகாபெரிவாட்ட, அவளுக்கு தான் தெரியும் எப்படி குருநாதாட்ட சொல்லணும் அப்படிங்கிறத அவளுக்கு. அவள் சொன்னா, மாதிரி அவர் வந்து ரொம்ப வருத்தப்படுற, பெரியவா கிளம்பணும்னு உத்தரவு பண்ணிட்டேடா, ஒரு ராத்திரி பெரியவா அனுகிரகம் பண்ணணும். ஏன்னா இப்ப ராத்திரி அவருக்கு ட்ரெயின் எதுவும் இல்லை. வெடிகாலம்புற நான் மடத்து ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சுடுறேன். இங்கேருந்து போய் ட்ரெயின் பிடிச்சி மெட்ராஸ் போகணும். அதனால ராத்திரியில அவரை வயசானவர் அனுப்புறது சிரமமா இருக்கும். பெரியவா அனுகிரகம் பண்ணணும். ஒரு ராத்திரி இங்க தங்கிட்டு அவர் போகட்டும் அப்படின்னு சொன்னார். ஒரு நிமிஷம் பெரியவா மகாபெரிவா அப்படியே யோஜனை பண்ணிட்டு அப்படியே ஆட்டோ சொல்லிட்டோம். பெரியவா வந்து ராத்திரி தங்கிட்டோ, காலம்பரை கிளம்புங்க, மடத்துலேருந்து உங்களுக்கு வண்டி ஏற்பாடு பண்ணி தரேன், காலம்பரை ட்ரெயினுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு அதுவே பரம சந்தோஷம். ஒரு ராத்திரியாவது பெரியவா சன்னிதியில் தங்கி பெரியவாளை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு அப்படியே சுருண்டு அங்கேயே படுத்து விட்டார். மடத்து மனுஷன் தட்டி, வாங்க போஜனம் பண்ணுங்க, ஏதான ஒரு பலகாரம் பண்ணிட்டு வந்து படுத்துக்கோங்க. இல்லை எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு ஒன்றும் வேண்டாம், 2 பழமாவது சாப்பிடுங்க. 2 பழம் கொண்டு வந்து கொடுத்தா அதையும் வாங்கினார். ஒன்றும் சொல்லலை, படுத்து விட்டார். வெடிகாலம்புற மகாபெரிவா அந்த சந்நிதி தங்கியிருக்காளே, அந்த சந்நிதிக்கு முன்னாடி படுத்துட்டுருக்கார் தரையில, வெறும் துண்டை போட்டு. சத்தம் கேட்கறது, சரக்கு சரக்குன்னு டபக்குன்னு முடிச்சுட்டு பார்க்குறாரு. ஒரு சின்ன ஹரிக்கன் லேம்பு முன்னாடி போறது. மகாபெரிவா மெதுவா நடந்து போறா. பாதத்தில் அந்த பாத குரடு பாதுகை கடக் கடக் கடக்குன்னு சத்தம் கேட்கறது. மெதுவா போறா. இவர் வாரி சுருட்டி எந்திரிச்சுன்னு பார்த்தா அந்த சின்ன விளக்குல மகாபெரிவா மகா தேஜஸ்வியா நின்றுருக்கார். இவர் அப்படியே கிட்ட போய் நின்று பார்க்கிறார். பெரியவா அப்படியே இவரை பார்த்துட்டே போறான். கொட்டாய்க்கு போறான். உள்ள போயவா கைகால ஆரம்பிக்கிறா. கீழெல்லாம் மணல். அந்த மணல்ல அந்த பாதுகையோட கரெக்டுங்கிறதோட போனார். உள்ள போன ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு. திரும்பவும் மகாபெரிவா திரும்பி வர. இவர் அப்படியே ஏங்கிட்டு நின்றுருக்கார் மகாபெரிவாவை பார்த்து. வந்தவா டக்குன்னு அந்த காலை 2 குரட்டில இருந்தோம் அந்த பாதுகையில அந்த காலை எடுத்தா. இவருடைய பார்த்து கண்ணால் அது எடுத்துக்கோ, கண் பார்வையினாலே சைகையினாலேயே இதை எடுத்துக்கோ அப்படின்னு அனுகிரகம் பண்ணாங்க. பரம சந்தோஷம். உள்ள பெரியவா போயிட்டா. கையை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த மேல் அங்கவஸ்திரம் போட்டுருக்கிற அதை அப்படியே விரிச்சு அந்த கொட்டாய்க்கு போயிட்டு வந்த ஈரத்தோட மணல் இருக்கே அந்த பாதுகை அப்படியே அதில் தூக்கி வச்சுட்டு அப்படியே கட்டி தூக்கி தலையில வச்சுட்டார். பரம சந்தோஷம் அவருக்கு. எல்லா கும்பாபிஷேகம் பார்த்தாச்சு. எத்தனையோ நாளா கேட்டுன்னு இருக்கேன் பெரியவாளை. இன்னைக்கு இந்த விடிகாலம்புற அந்த கொரட்டு இதுக்கு போயிட்டு வந்து கொட்டாய்க்கு போயிட்டு வந்து கொடுத்தாலே பரம சந்தோஷம். எடுத்துட்டு ஒட்டமா புது பெரியவாட்ட ஓடி வந்தார். எனக்கு பெரியவா பாதுகா கொடுத்துட்டா. பெரியவா சிரிச்சா. தான் பிரசாதம் எல்லாம் எடுத்து வச்சா. அந்த பிரசாதத்தையும் அந்த மேல் தலைப்பிலேயே முடிஞ்சிட்டார். மடத்துலேருந்து வண்டி கட்டி வச்சா. நேர கிளம்பினார். விஜயவாடா வந்து ட்ரெயின் பிடிச்சார். சென்னைக்கு வந்துட்டு இருக்கார். வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு பக்கத்தில் யாரோ ஒரு பெரியவர் கூட வந்திருக்கார். யாருன்னு இன்னி வரைக்கும் நமக்கு தெரியாது.
பாதி தூரம் வந்து அவர் என்ன அவர்கிட்ட பேசியிருந்தார் நமக்கு தெரியாது. பாதி தூரம் வந்திருக்கார். சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இறங்கணும். பிராணம் பெடுத்தவர் காலமாயிட்டார். அந்த பெரியவர் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல அந்த பாடியை இறக்கி ஒரு டாக்ஸியை வச்சு அவரை ஏற்றி அவன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நேர வந்து அவாத்துல இறக்கிட்டார். அந்த 10 மனுஷாலாம் காலமாயிட்டாருன்னு தெரிஞ்சு ஹோன்னு கதறிட்டு வரா. பாடி எடுத்துன்னு உள்ள போனா. அவர் எடுத்துன்னு போன ஒரு சின்ன பையி இந்த இதை சுருட்டி வச்சிருக்கிற பாதுகையும் பிரசாத்தியம் அந்த முடிச்சு எல்லாத்தையும் அந்த பெரியவர் அந்த ஆத்து பட்டாசல்ல கொண்டு வச்சார். அதுதான் அவளுக்கு தெரியும். அப்புறம் அவர் எங்கேயோ போயிட்டார். அந்த பெரியவர் காலமாயிட்டார்னுட்டு 13 நாள் காரியங்களாகி அதுக்கப்புறம் பிரிச்சு அதை பார்த்தா மகாபரிவா பிரசாதம், புதுப்பரிவா பிரசாதம், மகாபரிவா கொடுத்த பிரசாதமான பாதுகை இது மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு வார்த்தை அந்த பாதுகை வச்சுட்டு இருக்கா. கூட வந்த பெரியவர் யார் தெரியாது. ஏன் பெரியவா உடனே நீ கிளம்பி போ திரும்ப போன்னு சொன்னா அப்புறம் தான் புரியுறது. அப்படி ஒரு அனுகிரகத்தை மகாபரிவா ஒரு சித்து விளையாட்டு அங்க பண்ணி காமிச்சார்.